வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் 115 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. எப்படி க்ளோஸ் ஆகும்னு தெரியாது. ஏன்னா அந்த சிஏஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. நேற்றே நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கடைசி 15 நிமிஷத்தில் ஏற்றிட்டாங்க. பேங்க் நிஃப்டியும் கீழே இருக்குது. அதனால தான் இண்டெக்ஸும் கீழே இழுத்துருக்காங்க. மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் மார்ஜினலி பாசிட்டிவ், மார்ஜினலி நெகட்டிவ். இன்னைக்கு தங்கம் 3% கரெக்டாக இருக்குது. அது ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை. பட் இன்னைக்கு மெயின் நியூஸ் வந்து அமர் ராஜா நம்ம என்றைக்கோ கன்சிடர் பண்ண ஸ்டாக்கு 6.3% எகிரி இருக்குது. ஏன் எகிரி இருக்குன்னா ரிசல்ட் நல்லா இருக்குது. 16% பேட் ஏறி இருக்குது. அதனால இது எகிரி இருக்குது. ஆனால் முக்கியமான செய்தி என்னென்னா, தங்கம் கில்லி மாதிரி எகிரி 14,000 தாண்டிடுச்சு. 22 கேரட் கோல்டு 14,250 ரூபா. அதே சமயத்தில் 15,500 டச் ஆகிடுச்சு 24 கேரட் கோல்டு. ஏன் எகிரித்து அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு இல்லை. மெயின் ரீசன் என்னன்னா, அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் தான் மெயின் காரணம். அமெரிக்கா வட்டி ஏற்ற மாட்டாங்க அப்படிங்கிற பந்தயம். அமெரிக்கா வட்டியை 2 வாட்டி ஏற்றினாங்கன்னா திரும்பி பழைய லெவலுக்கு வரும். பட் 3,800 3,600ங்கிறது ஃப்ளோரு. அந்த ஃப்ளோரை ரீச் பண்ணுமா, இல்லை 4,000 தான் ஃப்ளோராக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம். அது கெவின் மார்ஷ் கையில் இருக்குது. கெவின் மார்ஷ் இப்போதைக்கு ட்ரம்ப் ஆகுவதற்கு ஜால்ரா போடுவார் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டு என்ன ஆகுங்கிறத நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். ஸ்டாக் மார்க்கெட் எங்கேயுமே போகாது. பராக் பரேக் அப்படிங்கிறது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபண்டு. பிபிஎஃப்ஏஎஸ்ன்னு பேர் அந்த ஏஎம்சி கம்பெனி. அந்த ஏஎம்சி கம்பெனி வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ். அது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறது. நியர்லி 15% கேஷில் வச்சுருக்காங்க. பீக்கில் 24% கேஷில் வச்சுருக்காங்க. 3 வருஷமாக அது ஃபிக்ஸட் டெபாசிட்டோட மோசமாக ரிட்டர்ன் கொடுக்கறது அப்படிங்கிறத ஒத்துட்டுருக்காங்க. அதுக்கு டீட்டெயில்டு கொஸ்டினருக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 2 வருஷம் கூட பெருசாக ரிக்கவரி வராது அப்படின்னு ராஜீவ் தக்கர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அடுத்த இப்போ நீங்கள் வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை இருந்தீங்கன்னா வெளில வர்றது பெட்டர். இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனந்த் ஸ்ரீனிவாசனுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வேண்டான்னு சொல்கிறாரு. அப்படின்னா எதை போட்டாலும் லாஸ் இருக்குது, அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை தண்டமாக விடுங்கன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கரெக்டான பாண்டில் போட்டிருந்தீங்கன்னா 3 வருஷத்தில் நீங்கள் போட்ட பிரின்சிபலுக்கு 30% கையில் வந்திருக்கும். அந்த 30%-ஐ நம்ம சொல்கிற மாதிரி பெரிய ஸ்டாக்கில் ஏதாவது அவுட் ஆஃப் டர்ன் ஸ்டாக்கில் கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா 2% ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ நெகட்டிவ் ரிட்டர்னோ இல்லை இந்த ரிட்டர்னோ, எந்த ரிட்டர்னு சப்பார் ரிட்டர்னுக்கு பதிலாக உங்களுக்கு 9லேருந்து 12% வரைக்கும் ரிட்டர்ன் வந்திருக்கும். இதை தவிர நீங்கள் ஐடிசி ஸ்டாக்கெல்லாம் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா டிவிடெண்ட் அமோகமாக வந்திருக்கும். ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஐடி ஸ்டாக்கெல்லாம் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னாலும் அமோகமாக ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ நான் வந்து ரிஸ்கியான தங்கமயில், இண்டஸ்இண்ட் இதெல்லாம் சொல்லலை. 3 வருஷத்தில் நம்மளது என்னெல்லாம் ஸ்டாக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது நீங்கள் பாருங்கள். அதனால் ரிட்டர்னை கேல்குலேட் பண்ணிங்கன்னா எஃப்டி இந்த பாண்டில் போட்டு மாதம் வர வட்டி எடுத்து போட்டிருந்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன் வரும்னு பாருங்கள். சில பேர் என்ன சொல்கிறாங்க, பாண்டில் போட்டால் காலி ஆகிடும்னு. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு கோல்டு லோன் கம்பெனியில் போட்டிருந்தீங்கன்னு வைங்க, அது எப்படி கோல்டு ஜீரோவுக்கு போனால் தான் அந்த கம்பெனி ப்ராப்ளம்னு. கோல்டு ஜீரோவுக்கு போகாது. அவன் கோல்டை விற்று காசை எடுத்து உங்கள் பாண்டு காசை கொடுக்க போகிறான். அது மாதிரி நல்ல கம்பெனியாக பார்த்து சொல்கிறச்ச பூச்சாண்டின்னு உங்களை பயமுறுத்துறதுல வேலை. ஏன்னா அவங்களுக்கு மாதம் கமிஷன் வரும். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 1% 1.5% கமிஷன் வரும். அந்த கமிஷன் ஆசை பேச விடுது. ஆமாம், நான் 1.5% கமிஷன் வாங்குகிறேன், அதனால் நான் பேசுகிறேன்னு தைரியமாக சொல்லுங்கள். அதனால் கமிஷன் வாங்கிறதுக்கு நம்ம என்ன வேணால் பேசக்கூடாது. இன்சூரன்ஸ் விற்றா 30% கமிஷன், இது மியூச்சுவல் ஃபண்டு விற்றா 1.5% கமிஷன். அது கோடிக்கணக்கு. அது இப்போ நீங்கள் ஆட் பண்ணாட்டா கூட, சும்மா அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கூட அவனுக்கு 1% கமிஷன் உண்டு. நீங்கள் ஒன்றுமே பண்ணல சார், சேஃபாக அங்கே இருக்குதுன்னா சேஃபாக ஒரு 1% போட்டுட்ருக்காரு. அதனால தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எடுக்காதன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லது. அவங்களுக்கு எம்எல்ஏ என்ன கடுப்புனா, அவங்க பழப்பில் மண்ணள்ளி நான் போடுறேன்னு நினைக்கிறாங்க.
எப்போதுமே கிளைண்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். கிளைண்ட்டுக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா திரும்பி கிளைண்ட் நம்மகிட்ட வரமாட்டான். நான் சொல்கிறது உங்கள் நல்லதுக்கு. இதுதான் 2 சைட் ஆஃப் தி ஸ்டோரி. இன்றைக்கி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் 3 வருஷமாக ரிட்டர்ன் வரலன்னொன்னே மக்கள் போடுறத கம்மி பண்ணிட்டாங்க. 14% கம்மியாயிருக்கு. ஈக்விட்டி ஃப்ளோஸு ஃபைனலாக க்யூமுலேட்டிவாக நெகட்டிவ் ஆயிடுச்சு. நெகட்டிவ்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அளவு அதுலேருந்து 10% கம்மியாக வருது. இன்னும் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் அதில் போட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த வருஷம் இந்த மாதம் மட்டும் 30 கம்பெனி ஐபிஓக்கு வருது. அந்த கம்பெனிக்கெல்லாம் ஆங்கர் இன்வெஸ்டர் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு தான். இது வரைக்கும் பேடிஎம்மில் எவ்வளவோ பேர் ஏற்றி விட்டு கூட இன்னும் ஐபிஓ ப்ரைஸுக்கு மேலே போகல. ஐபிஓ ப்ரைஸுக்கு மேலே டார்கெட் வந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 8 வருஷம் உங்கள் படம் போச்சு. பாண்டில் போட்டிருந்தீங்கன்னா இந்த 6-7 வருஷத்துக்கு 10% 8% பாண்டை வாங்கி போட்டிருப்பீங்க, இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி போட்டிருப்பீங்க. அதனால் இந்த ஐபிஓ பக்கமும் போகாதீங்கிறது என்னோடய அட்வைஸு. பிபிஎஃப்ஏங்கிறது ரொம்ப நல்ல கம்பெனி. வேல்யூ இன்வெஸ்டிங்கில் கரெக்டான ப்ரின்சிபல்ஸ். சைஸ் பெருசாகிடுச்சு. அதனால் மார்க்கெட் இப்படி ப்ரெஷர் போடுறச்ச அவங்களும் அடி வாங்க தான் செய்வாங்க. மார்க்கெட்டை அவங்க இழுத்து மேனிப்புலேட் பண்ணாதனால அவங்களால சப்பார் ரிட்டர்ன் தான் கொடுக்க முடியும். அவங்க முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூகுள் மாதிரி ஸ்டாக்கெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அம்மையார் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் வெளிநாட்டில்ங்கிறதையும் ஒரு கேப் வச்சுட்டாங்க. அதனால் அதுக்கு மேலே வாங்க முடியாது. அம்மையார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லா யூபிஐ டிரான்சாக்ஷனும் ஃப்ரீ இல்லை, மோஸ்ட் ஆஃப் தி யூபிஐ டிரான்சாக்ஷன் ஃப்ரீ. அப்படின்னா யூபிஐக்கு சார்ஜஸ் வரப்போகுது. அதாவது சுப்பனுக்கு அமிச்சானா காசு ஃப்ரீ, குப்பனுக்கு திருப்பி அமிச்சா ஃப்ரீ. ஆனால் நீங்கள் பொருள் வாங்கிறதுக்கு போனீங்கன்னா காசு ஜாஸ்தி. இப்போ நம்ம பழம் வாங்குறவன் ரோடு கடையில் டிஃபன் காஃபி போட்டிருக்கிறோன்னா பேடிஎம்மோட இதை வச்சுருக்கிறான். அவன்லாம் காசு வாங்கினான்னா அவனுக்கு எம்டிஆர் சார்ஜ் வரும். அந்த எம்டிஆர் சார்ஜினால தான் பேடிஎம்முக்கு அப்படி கொடுத்துருக்குறாங்க. இது ஏன்னா விசாவும் மாஸ்டர் கார்டும் போடுற ப்ரெஷரு. இதுக்கு பெரிய அஃபெக்ட் ஆனது யாருன்னா மியூச்சுவல் ஃபண்டு இன்ஜினியர், மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டரும், மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியும். நம்ம ஒரு மாட்டுங்க மாமா கதையை பற்றி சொன்னேன் உங்களுக்கு. ஒருத்தர் சொன்னார், பட்டினத்தார்னு ஒருத்தர், ஓட்டப்பன் ஓட்டு வீட்டை சுடும், கரெக்டாக ஓட்டப்பன் ஓட்டை சுடும், தன்வினை தன்னை சுடும்னு. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவுக்கு ரிசர்வ் ஏழை மிடில் கிளாஸ்லேருந்து பணத்தை பிடுங்கி ஃபிஸ்கல் டெபிசிட் குறைக்க போன இடத்துல நியர்லி 40% ஆஃப் குட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே யூபிஐ ரூட்டில் வருது. ஆல்ரெடி ரிட்டர்னே வராத மியூச்சுவல் ஃபண்டில் யூபிஐ சார்ஜையும் நீங்கள் கிளைண்ட் மேலே தள்ளினா அவன் ஓடி போயிடுவான் ஆல்ரெடி அப்படின்னு ஆம்ஃபி சொல்லுது. அதனால் பெரிய அடி வாங்க போகுது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியும். பழ வியாபாரி என்ன பண்ணுவான்னா, ஒரு கொய்யாவுக்கு 2 ரூபா விலையை ஏற்றிட்டு அதுதான் இது அம்மையார் பேரில் பேசிட்டு போயிடுவான். ஓவராலாக விலைவாசி ஏறி உங்கள் தலையில் தான் விழப்போகுது. தினம் தினம் அம்மையார் வேறு செய்தி சொல்கிறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் மாறிக்கிட்டே போகுது. இது இன்னித்து செய்தி. அம்மையார் ஏதாவது மாற்றி சொன்னாங்கன்னா நம்ம அதை திரும்பி உங்களுக்கு சொல்லுவோம். சரி, போகும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கதை. அடுத்த கதைக்கு போவோம். இந்தியாவோட ரிசர்வ்ஸில் கோல்டு ரிசர்வ்ஸ் குறைஞ்சிருக்குங்கிறாங்க. அப்படின்னா டோட்டல் ரிசர்வ்ஸில் பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு குறைஞ்சிருக்கு. 15% குறைஞ்சி 9 மந்த் லோவாக இருக்குது. இதை டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ 40 பில்லியன் 50 பில்லியன் வெள்ளக்கடன் வாங்கிறதுனாலையா இல்லை ஏதாவது நடந்திருக்குதான்னு டீட்டெயில்டாக பார்த்தா தான் தெரியும். ஆனால் கோல்டு ரிசர்வு குறைஞ்சிருக்கு. இது அஃபிஷியலாக ஆர்பிஐ கொடுத்த டேட்டா. டாக்டர் ரெட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நோவார்டிஸோட அவங்க ஒரு 2022 ஒரு டீல் பேசியிருந்தாங்க. இந்த டீல் என்னென்னா, அவங்களோட சர்டன் பிராண்ட்ஸை இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெட்டியோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கில். நோவார்டிஸோட கண்ட்ரோலிங் ஸ்டேக் மாறினதுனால ரெட்டியும் அவங்களும் காம்படிட்டர்ஸ் ஆகிடுறதுனால ரெட்டியால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ரெட்டி அதை நிறுத்திட்டாங்க. அதனால் ரெட்டி 4% எகிரிக்கு மேலே. அடுத்த சர்ப்ரைஸ் நியூஸ் என்னென்னா, அமர் ராஜா 16% அவங்க நெட் பேட்டை ஏற்றி இருக்கிறாங்க. லித்தியம் அயானில் கொஞ்சம் பேட்டரி வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால்
மார்க்கெட் அதை 6% மேலே தூக்கிடுச்சு. இன்றைக்கி தங்கமயில் மெயினாக விழுந்த காரணம் என்னென்னா, கோல்டு விலை திரும்பி ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மந்தில் சேல்ஸே ஆகலை. இப்போ கோல்டு விலை கபன்னு ஏறிடுச்சுன்னா ராக்கெட்டில் போகிற மாதிரி எல்லா ஜுவல்லரோட இடத்துலையும் கம்மியாயிடும். எது? ஃபுட்ஃபால். ஆனால் ஒரு சைடில் குறைஞ்சிதுன்னா இன்னொரு சைடில் தூக்கும். ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் பேங்க், மணப்புரம், ஃபெட்ரல் பேங்க், முத்தூட் இது மாதிரி பல கோல்டு லோன் கொடுக்குற கம்பெனியை கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த சைடு குறைஞ்சா இந்த சைடு தூக்கிடும். நம்ம இது பார்பெல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த சைடு கரெக்ட் போச்சுன்னா அந்த சைடு வரும், அந்த சைடு போயிடுச்சுன்னா இந்த சைடு வரும். அதனால் தங்கமயில் குறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போது இன்டெல் கம்பெனி என்னோடய ஃபேவரட் கம்பெனி, $25 நம்ம கன்சிடர் பண்ணது. அந்த கம்பெனி என்னடா 115 வரைக்கும் போயிடுச்சு. சிப்ஸ் ஆக்டில் ஒரே பெனிஃபிட்டு. இப்போ விலை ராக்கெட் மாதிரி ஏறி மற்ற கம்பெனியெல்லாம் அதுக்கு விலைக்கு வாங்கினோம்னா கொஞ்சம் கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம், நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு $15 பில்லியன் கேபிட்டல் ரைஸ் பண்ண போகலாம். இன்றைக்கி ஆக்சுவலி என்விடியா இறங்கி இருக்குது. என்விடியா ஏன் இறங்கி இருக்குதுன்னா, வால் ஸ்ட்ரீட்டோட சேர்த்து $500 பில்லியன் ஃபைனான்சிங் டீலுங்கிறான். உடனே அது சர்க்குலர் ஃபைனான்சிங் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் 2% என்விடியாவை அடிச்சிட்டாங்க. இதுதான் என்விடியாவின் கதை. விப்ரோ பர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா மங்காத்தா ஆட ஆள் இல்லை. அது அடிபட்டு கிடக்க ஸ்டாக்குன்னு சொல்லி அதை நிஃப்டிலேருந்து தள்ளிட்டு நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு மங்காத்தா ஸ்டாக்கை எடுத்து உள்ளே விட்டுருக்குறோம். ஏன்னா இது இப்போ மங்காத்தா உலகம். அதனால் மங்காத்தா ஆடுற ஸ்டாக்குக்கு தான் வேல்யூ. டாலரில் சம்பாதிக்கிற ஸ்டாக்குக்கு வேல்யூ கிடையாது. அதனால் விப்ரோவை வெளில தள்ளிட்டாங்க. மங்காத்தா பிஎஸ்சியை உள்ளே விட்டுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு அது ரொம்ப நச்செய்தி. விப்ரோ ஏதாவது கீழே விழுந்ததுன்னா 150 கீழே போயிடுச்சுன்னா டிஃபன் காப்பி ரேஞ்சில் அப்பப்போ 2 நாளைக்கு ஒன்று கூட கன்சிடர் பண்ணிவிட்டு பிரேம்ஜியை நம்பினா ஒன்றும் ஆகாது. ஆனால் 10 வருஷம் இருக்க போகிறீங்கன்னா தான் நீங்கள் இதை கவனிக்கணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தர்மடி அடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு இது சரியில்லை, எல்லா ப்ராப்ளமாக இருக்குதுன்னு. எல்லா பேங்க்கும் இது மாதிரி ஒரு சைக்கிளில் போகும். சந்தா கோச்சர் ப்ராப்ளம் ஆனபோது ஐசிஐசிஐ பேங்க் ஒரு சைக்கிளில் போய் அதுக்கப்புறம் ரிக்கவர் ஆச்சு. ரிக்கவரி நாளைக்கே வரும், அடுத்த வருஷம் வரும்னே சொல்ல முடியாது. இது ஆல் டைம் லோ கிட்ட போகுது. எல்லாரும் தூக்கி போடுறான். எப்போதுமே எப்படி ரகுராம் ராஜன் மானம் அப்படின்னு நம்ம ஆர்பிஐ தூக்கி துருப் சீட்டை கீழே போட்டபோது இவங்க ஃபெட்ரல் ரிசர்வ் துருப் சீட்டை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த துருப் சீட்டு கீழே போட டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணி வச்சிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 10 வருஷத்தில் சூப்பராக ரிட்டர்ன் கொடுக்கும். இதுதான் இன்றைக்கி முக்கிய செய்திகள். இன்றைக்கி கொஞ்சம் வெளில போனதுனால குயிக்காக முடிச்சுக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில் நிறைய கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.